இடது கண் துடிக்கிற பெண்களே கவனிக்கவும். உங்களை தேடி வரும் நல்ல செய்தி என்ன? திடீரென இடது கண் துடிக்கிறதா? தற்செயலான நிகழ்வு அல்ல, அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறி என பழங்கால நம்பிக்கைகள் கூறுகின்றன. பெண்களுக்கு இடது கண் துடித்தால் பணம், நல்ல செய்தி, எதிர்பாராத மகிழ்ச்சி என சொல்லப்படும் சுவாரஸ்யமான பலன்கள் என்னென்ன தெரியுமா? நாட்டுப்புற நம்பிக்கைகளில் கண் துடிப்பை எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகளுக்கான அறிகுறியாக பார்ப்பது உண்டு. இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலன்கள் வேறுபடலாம் என்று கூறப்படுகிறது. பெண்களுக்கு இடது கண் துடிப்பது பொதுவாக சாதகமான அறிகுறி என்று சில பாரம்பரிய நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. எதிர்பாராத மகிழ்ச்சி, நல்ல செய்தி, குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயம் தொடர்பாக நல்ல தகவல் கிடைக்கலாம் என்று நம்பப்படுகிறது. திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு இடது கண் துடித்தால் காதல் அல்லது திருமணம் தொடர்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற நம்பிக்கையும் உள்ளது. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம் என்றும், காதல் உறவில் இருப்பவர்களுக்கு உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்றும் ஜோதிட நம்பிக்கைகளில் கூறப்படுகிறது. எனினும் இவை பாரம்பரிய நம்பிக்கைகள் மட்டுமே, உறுதியான ஜோதிட கணிப்புகள் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இடது கண் துடிப்பது எதிர்பாராத பணவரவு அல்லது பொருளாதார ரீதியான சாதகமான மாற்றத்தை குறிக்கலாம் என்றும் சிலர் நம்புகின்றனர். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கிடைப்பது, எதிர்பாராத வாய்ப்பு கிடைப்பது, தொழில் அல்லது வேலை தொடர்பாக நல்ல செய்தி வருவது போன்ற நிகழ்வுகளுடன் இதை தொடர்பு படுத்தி பார்க்கின்றனர். பெண்களுக்கு இடது கண் துடிப்பது குடும்பத்தில் நல்ல செய்தி வருவதற்கான அறிகுறியாகவும் சில பாரம்பரிய நம்பிக்கைகளில் பார்க்கப்படுகிறது. உறவினர்களிடமிருந்து நல்ல தகவல் வருவது, வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சு தொடங்குவது அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சந்திப்பு நடைபெறுவது போன்றவற்றை இதனுடன் இணைத்து கூறுகின்றனர். எந்த நேரத்தில் கண் துடிக்கிறது என்பதற்கும் பலன் உள்ளது. சில நாட்டுப்புற ஜோதிட நம்பிக்கைகளில் கண் துடிக்கும் நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். காலை, மதியம், மாலை அல்லது இரவு என நேரத்திற்கு பலன்கள் மாறுபடும் என்று சில மரபுகளில் கூறப்படுகிறது. அதேபோல் கண்ணிமை அல்லது கண்களின் எந்த பகுதியில் துடிப்பு ஏற்படுகிறது என்பதற்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருப்பதாக பாரம்பரிய நூல்களையும் நம்பிக்கைகளையும் அடிப்படையாக கொண்டு சிலர் விளக்குகின்றனர். ஆனால் இதற்கு அனைத்து ஜோதிட மரபுகளிலும் ஒரே மாதிரியான விளக்கம் கிடையாது. கண் துடிப்பை ஜோதிட அறிகுறியாக மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. மருத்துவ ரீதியாக கண்ணிமை தன்னிச்சையாக துடிப்பதற்கு பல சாதாரண காரணங்கள் இருக்கலாம். தூக்கமின்மை, மன அழுத்தம், அதிகப்படியான கஃபைன், கண் சோர்வு மற்றும் நீண்ட நேரம் திரையை பார்ப்பது போன்றவை கண்ணிமை துடிப்புக்கு காரணமாக இருக்கலாம். பொதுவாக அவ்வப்போது ஏற்படும் கண் துடிப்பு தானாகவே குறைந்துவிடக்கூடும். ஆனால் கண் துடிப்பு தொடர்ந்து நீடித்தால் கண் சிவத்தல், வீக்கம், வலி அல்லது பார்வையில் மாற்றம் போன்ற அறிகுறிகளுடன் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. முடிவாக, பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லது என்பது இந்திய பாரம்பரியத்தில் காணப்படும் சுவாரஸ்யமான நம்பிக்கைகளில் ஒன்று. அதனால் நல்ல செய்தி வரப்போகிறது, அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று பலர் நம்புகின்றனர். அதே நேரத்தில் கண் துடிப்புக்கு அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்கலாம். எனவே இதை ஒரு ஜோதிட அல்லது பாரம்பரிய நம்பிக்கையாக ரசிக்கலாம். எதிர்காலத்தை உறுதியாக கணிக்கும் அறிகுறியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா? சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. தினமும் இந்த மாதிரி பயனுள்ள பல தகவல்கள் உங்களிடம் வந்து சேர நம்ம பாசிட்டிவ் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்போம்.